Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலாக ஹோம் மேக்கர்ஸ்க்காக. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் ஸ்டோர் ரூமில் ஒரு ஹேங்கர் ஃபிட் பண்ணி ஸோ அதில் தான் க்ளீனிங் டூல்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக ஹேங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்குது. திங்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பவுச்சில் மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத்து அப்புறம் க்ளவுஸ் இது எல்லாத்தையும் நீட்டாக மடித்து இதையும் அந்த ஹேங்கரில் ஹேங் பண்ணி விட்டேன். ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றதுனால என்னோடய இந்த ஐடியா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ க்ளீனிங் திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வைங்க. இல்லை ஈரத்தோடு நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா அதுலேருந்து பேட் ஸ்மெல்லும் வரும், இல்லை ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்மர் டைமில் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. பட் வின்டர் டைமில் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குயிக்காக ட்ரை ஆகாது. ஸோ ஈரப்பதம் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் பாத்ரூம் ஸ்மெல் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, ஒரு 5 ml ஃப்ளோர் கிளீனரை ஒரு கப் தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஃப்ளோர் எல்லாத்துலேயும் ஊற்றி விட்டுட்டு இந்த ப்ரஷ் வச்சு பாத்ரூம் ஃப்ளோர் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிடுவேன். பேஷன்லேயும் இதே லிக்யூடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ளோர் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அலசி விட்டுருவேன். என்ன தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணி க்ளீனாக வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் பாத்ரூம் வழுக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ளீச்சிங் பவுடரை நல்லா தூவி விட்டுட்டு மறுபடியும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கும் போது பாத்ரூம்லேருந்து வர்ற பேட் ஸ்மெல் இல்லை சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். மெயினாக ஃப்ளோரில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் டைரெக்டாக ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு லிக்யூடால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணும்போது ஸோ ஈவனாக எல்லா இடமும் க்ளீனாக ஆயிடுது. பாத்ரூம் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ்க்கு நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு வைப்பர் யூஸ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துகிட்டா போதும், குயிக்காக ட்ரை ஆகிடும். ஸோ வின்டர் டைமில் இந்த மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆன்டிசெப்டிக் லிக்யூட் யூஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சன்ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லாண்ட்ரி ஏரியா தான் இருக்கும். இந்த லாண்ட்ரி ஏரியாவில் வாஷிங் மிஷினுக்கு மேலே என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்டு அப்புறம் லாண்ட்ரிக்கு தேவையான லிக்யூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட் வச்சு வாஷிங் மிஷினுக்கு மேலே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிஷினில் போட்ட ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணி எடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு மாடியில் காய போட போனோம். அதுக்கு முன்னாடி மிஷினை க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஸோ இதுக்குன்னு தனியாக அந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இதை தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸோ மிஷின் ஃபுல்லாக நல்லா லைட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும். மந்த்லி க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷினும் எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங்லாம் நம்ம ஒரு ரெகுலர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கும் போது கண்டிப்பாக வீடு மட்டும் இல்லை எல்லா திங்ஸையும் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். மாடியில் ட்ரெஸ்ஸையும் காய போட்டுட்டு நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு கையோடு மடிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் இருக்க லேடிஸ் பண்ணுற பெரிய தப்பே என்னென்னா, நமக்கு என்ன வேலை இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு பெருசாக எந்த வேலையும் இல்லை, ஸோ இந்த ஒர்க்கை நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் தான் நம்மளை சோம்பேறியாக்குது. ஸோ எப்போவுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் சோம்பேறித்தனமும் உங்களை விட்டு போயிடும். நாட் ஓன்லி ஹோம் மேக்கர்ஸ், யாராக இருந்தாலும் உங்களோட டைமை ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களோட சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போயிடும். நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸில் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. விண்டோ ஷாப்பிங்கில் பண்ணுற ஒரு ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. என்ன தான் ஆன்லைனில் நம்ம குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் நம்ம நேரில் போய் ஒரு ப்ராடக்டை ஃபீல் பண்ணி டச் பண்ணி வாங்குறதுல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் இருக்காது தான். ஸோ அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு விண்டோ ஷாப்பிங் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சூர்யாவுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாக்கு இந்த பாக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த திருக்கி திறக்கிற சம்பளம் சம்டைம்ஸ் குழம்பு ஏதாவது கொடுத்து விட்டோன்னா சிந்தாது, அதுக்காக வாங்கியிருந்தேன்.
இந்த கரண்டி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ சட்னி இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து நெய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சம்படம் வாங்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தனால இது பிக் பண்ணிக்கிட்டேன். ஷோவில் ரொம்ப நாளாக வந்து விஷ்லிஸ்ட் பண்ணியிருந்த ஐட்டம் தான் இது. ஸோ இன்றைக்கி டேரெக்டாக வந்து ஷாப்பில் பார்த்ததும் வாங்கியாச்சு. இந்த ஸ்கொயர் டைப் பவுல் வந்து க்யூட்டாக இருந்தனால ஸோ அதில் வந்து 2 வந்து பிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ஆசை. சரி ஓகே இன்றைக்கி ஃபில்டர் காஃபி செட்டே வாங்கிடலாம் சொல்லிட்டு ஸோ இதை வந்து செட்டாக வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் காஃபி வெளியில் குடிச்சிருக்கேன். இது வரைக்கும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணது இல்லை. ஸோ இனி தான் கற்றுக்கவே செய்யணும். எனக்கு ஃபில்டர் காஃபி எப்படி போடணும்னா தெரியாது. ஸோ கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஒரு ஃபுல்கா ஸ்டாண்டு அப்புறம் மண் பாத்திரங்கள்லாம் வந்து வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டாண்டும் வாங்கியிருக்கிறேன். ஆன்லைனில் வந்து இண்டஸ் வேல்யூ வந்து காம்போ ஆஃபரில் அபோவ் 2000 வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கவான்னு ஸோ அண்ணா கடையில் வந்து இன்றைக்கி இருந்தனால ஃபைனலாக இந்த குட்டியாக க்யூட்டான ஒரு அயன் கடாய் வந்து வாங்கியிருக்கிறேன். என்னால் மெயின்டைன் பண்ண முடியலைன்னு நான் வாங்கின செம்பு பானையை ஸ்லாப்பில் போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you. Bye. Take care. Thanks for watching.